கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26 இறுதி பகுதி. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, தன்னை நம்பி இருக்கின்ற இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எந்த சூழ்நிலையில் என்றால், அதற்கு முன்னே இருக்கிறதான ஒரு சில வசனங்களை குறிப்பாக 22:3 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் மாறா என்ற இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே தண்ணீரானது கசப்பாக இருக்கிறது. அந்த கசப்பான தண்ணீரை அவர்கள் பருகும் பொழுது அவருடைய உள்ளம் மிகவும் சோர்ந்து போகிறது. கடவுளை நோக்கி முறுமுறுக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், அந்த மரத்தில் இருக்கிற கிளையை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போட்டால் அது மதுரமாகும் என்று சொல்லுகின்றார். அது அப்படியே மதுரமாக அந்த கசப்பு நீங்கி குடிப்பதற்கு தகுதியான ஒரு தண்ணீராக அது மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை செய்த பிறகு கடவுள் சொல்லி தருகிற வார்த்தை தான் இப்பொழுது வாசித்தோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அங்கே தண்ணீர் கசப்பாக இருக்கும் பொழுது அதற்கான ஒரு போக்கை கடவுள் என்ன செய்கின்றார், அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடுகின்றார். அதை செய்த உடனே அந்த கசப்பு நீங்கிற்று. அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு தீர்வாக ஆண்டவர், நானே உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகவே உங்களுடைய எதிராளிகள், உங்களை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை போல தீங்குகள் உங்களுக்கு ஒரு நாளும் நடக்காது. காரணம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய கிருபையை நமக்கு எவ்வளோ அதிகமாய் கொடுக்கிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாறா கசந்ததை போல அநேக காரியங்கள் நமக்கு கசப்பை உண்டாக்கி இருக்கலாம். வாழ்க்கை கசந்து இருக்கலாம், எதிர்காலம் கசந்து இருக்கலாம், நாம் நம்பின மக்கள் கசந்தவர்களாக மாறி இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக நம்முடைய நம்பிக்கையே அது ஒரு கசப்பான அனுபவமாகி வாழ்க்கை அப்படியே சிதைந்து போன ஒரு நிலைமையை உணர்ந்து கொண்டிருக்கலாம். இதற்கான தீர்வு என்ன? யார் இந்த கசப்பான அனுபவத்தை மாற்றி என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை அல்லது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றார் என்று ஏங்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆம், அந்த தீர்வாக, ஒரு சொல்யூஷனாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அந்த மாறாவின் அனுபவத்தை மதுரமாய் மாற்றின கடவுள் நம்முடைய கசந்து போன வாழ்க்கையை அல்லது நம்முடைய கசந்து போன அனுபவங்களை கடவுள் மாற்றி ஒரு இனிமையான ஒரு எதிர்காலத்தை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய ஆண்டவரை எவ்விதமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், அவர் என் வாழ்வின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு தேவைக்கும் அவரே தீர்வாக இருக்கிறார். அவரே தீர்வாக இருக்கிறார். நான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என் முகம் வெட்கப்பட்டு போகாது. காரணம், அவர் என் பிரச்சனைகள், என் தேவைகள் எல்லாவற்றுக்கும் அற்புதமான தீர்வுகளை உண்டாக்கி தருகின்ற பரிகாரியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் எந்த சூழ்நிலையும் இருந்தாக வேண்டும்.
இந்த நம்பிக்கையோடு கூடத்தான் நாம் கடவுளை பார்க்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு எல்லைகளிலும் அவர் ஒரு சொல்யூஷனாக இருந்து தீர்வுகளை கொண்டு வருகிறவராய், தடைகளை நீக்குகிறவராய், நம்மை தொடர்ந்து முன்னேறுவதற்கான எல்லா வழிகளை திறந்து கொடுக்கின்ற கடவுளாய் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் 24வது வசனத்தில் நாம் வாசித்தோமே, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஆம், அந்த கடவுளை அவர் எனக்கானவராய் என்னோடு கூட இருக்கிறார் என்று பார்க்க நாம் மறந்து போனால் வாழ்க்கை கசந்து போகும். அந்த கசந்து போகும் பொழுது முறுமுறுப்பு தான் வரும். முறுமுறுப்பு வரும் பொழுது நம் அருகில் இருக்கிற கடவுளை நம்மால் காணவே முடியாது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மரண பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் தேவரீர் என் கூட இருக்கிறீர். ஆம், அந்த விசுவாசம் மிக பெரியது. ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். யாராக இருக்கிறார்? அவர் எல்லாவற்றுக்குமான பரிகாரியாக இருக்கிறார். ஆகவே எந்த துன்பங்கள், எந்த பாடுகள் என்னை தாக்கினாலும் இயேசு உடனிருந்து பரிகாரியாய் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். மே காட் bless you all. Thank you very much.